ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் அதுவும் 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து இடியாப்ப மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி விழாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 3 ஏலக்காய் சேர்த்து திரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திரிச்சு வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துடலாம். நல்ல நெய்யோடு சேர்த்து தேங்காய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும். தேங்காய் ட்ரை ஆகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. அரை கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் நார்மல் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பேக்கெட்டில் இருக்கிற மண் நீக்கப்பட்ட நாட்டு சர்க்கரைனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் மண்டை வெல்லம், அச்சு வெல்லம் இந்த மாதிரி சேர்க்குறீங்கன்னா பாகு காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ பலாமரத்தோட இலை எடுத்திருக்கேன். இதை இந்த கோன் ஷேப்க்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். டூத்பிக் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் லைட்டாக தண்ணீர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இந்த கோன் ஷேப்க்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்ல மெல்லிசாக அழுத்தணும். அப்போ தான் அந்த ஸ்டஃபிங்கோட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த பலா இலை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே உங்ககிட்ட இந்த பலா இலை இல்லை அப்படின்னா வாழை இலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் தேங்காவை ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்து இது மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் எடுத்துருக்கிற 1 கப் அரிசி மாவுக்கு 15லேருந்து 18 கோன் நம்மளுக்கு கிடைக்கும். இதை இட்லி சட்டியில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் போல் ஒரே ஷேப்பில் கொலக்கட்டை மாதிரி செய்யாமல் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. சேம் டைம் ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் ஸ்டீம் பண்ணி கொடுக்குற இந்த ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.